அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிப்ரவரி 5ஆம் தேதி. வாகன டயர் கண்டுபிடிப்பாளர் ஜான் பாய்ட் டன்லப் இன்னைக்கு புதன்கிழமை. ஸ்காட்லாந்தை சேர்ந்த கண்டுபிடிப்பாளரும் கால்நடை மருத்துவருமான ஜான் பாய்ட் டன்லப் பிறந்த தினம் இன்று. ஸ்காட்லாந்தில் ஏர்ஷையர் என்ற இடத்துல 1840 பிறந்தவர். பள்ளி படிப்பு முடிந்தவுடன் கால்நடை மருத்துவம் பயின்றார். முதலில் எடின்பர்க்கிலும் பிறகு அயர்லாந்து பெல்ஃபாஸ்டிலும் கால்நடை அறுவை சிகிச்சை நிபுணராக பணியாற்றினார். குதிரைகள் கரடுமுரடான சாலைகளில் கெட்டியான ரப்பரால் தயாரிக்கப்பட்ட கழுத்துப்பட்டையுடன் மிகவும் கனமான சுமைகளை கஷ்டப்பட்டு இழுத்து வருவதை பார்த்தார். அவற்றின் கஷ்டத்தை குறைக்க காற்று அடைக்கப்பட்ட குஷன்களை அதற்கு பதிலாக பயன்படுத்த முடியுமா என்று சோதனையில் ஈடுபட்டார். அந்த சமயத்தில் 1887 இவரது 9 வயது மகன் தன் சைக்கிளை உருளை கற்கள் நிறைந்த சாலையில் கஷ்டமில்லாமல் சௌகரியமாக ஓட்டுவதற்கு ஏதாவது செய்யுமாறு கேட்டான். சைக்கிளின் கெட்டியான ரப்பர் டயர்களில் ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வந்து மகனுக்கு உதவ முடியுமா என்று பரிசோதனையில் இறங்கிவிட்டார் இவர். தோட்டத்தில் கிடந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊற்ற பயன்படுத்தப்படும் பழைய குழாயை வெட்டி டியூப் தயாரித்து அதில் காற்றை அடைத்து தன் மகனின் சைக்கிளின் பின்பக்க சக்கரத்தோடு இணைத்தார். சைக்கிளும் அவர் மகன் கேட்டபடியே எளிதாக சாலையில் உருண்டோடியது. உண்மையில் இதை மறு கண்டுபிடிப்பு என்றுதான் கூற வேண்டும். ஏற்கனவே 1845 ராபர்ட் தாம்சன் இதை கண்டுபிடித்திருந்தார். ஆனால் அது அந்த அளவுக்கு பிரபலமாகவில்லை என்பதால் இது டன்லப்புக்கு தெரியாது. காற்றடைக்கப்பட்ட இந்த டயரை மேலும் ஆராய்ந்து பரிசோதனைகள் செய்து மேம்படுத்தி 1888 பிரிட்டனில் இதற்கான காப்புரிமையை பெற்றார். 1890 அமெரிக்காவிலும் காப்புரிமை பெற்றார். பெல்ஃபாஸ்டில் நடைபெற்ற மிதிவண்டி ஓட்டும் ஒரு போட்டியில் இந்த மிதிவண்டியை பயன்படுத்திய போட்டியாளர் வெற்றி பெற்றதை அறிந்த WH2 கிராஸ் என்ற அயர்லாந்து தொழிலதிபருக்கு இதில் ஆர்வம் ஏற்பட்டது. டன்லப்புடன் சேர்ந்து ஒரு நிறுவனத்தை தொடங்கினார். அது டன்லப் ரப்பர் கம்பெனி என்று அழைக்கப்பட்டது. தனது கண்டுபிடிப்பால் இவர் பெரிதாக லாபமடையவில்லை. தனது காப்புரிமையை 1896 டூ கிராஸுக்கு, அதாவது H2 கிராஸ் அப்படின்றவருக்கு விற்று ஊர் திரும்பி விட்டார். ஆனால் அந்த நிறுவனம் டன்லப் ரப்பர் கம்பெனி என்று இவரது பெயராலேயே இயங்கி வந்தது. 1888 காற்று அடைக்கப்பட்ட டயர்கள் அறிமுகமான பிறகு பழைய டயர்கள் வழக்கொழிந்து போய் விரைவில் இவை புழக்கத்துக்கு வந்துவிட்டன. இது மெல்ல மெல்ல உலகம் முழுவதும் பரவியது. 1895 முதல் மோட்டார் வாகனம் உருவானது. 1900ஆவது ஆண்டு